சீனிவாசன் அவர்கள் பூங்கா நகர் பெயர் கூறின பிறகு வந்தா போதும். டாக்டர் ஜி.ஆர். மாலா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி மேற்கு, மரியாதைக்குரிய அலுவலர் எம். உதயகுமார் அவர்கள் முன்னாள் எம்பி திண்டுக்கல், மரியாதைக்குரிய ராகவன் அவர்கள் ராமபுரம் நகராட்சி மன்ற துணைத் தலைவர், சரிதா அவர்கள் கவுன்சிலர் 12வது வார்டு கவுன்சிலர், ஜீவதாஸ் ஸ்ரீதர் அவர்கள் மாமல்லபுரம் கவுன்சிலர் 3வது வார்டு, சுகுமார் அவர்கள் மாமல்லபுரம் கவுன்சிலர் வார்டு 10, கஜினா சையத் அவர்கள் மாநில காங்கிரஸ் மாநில முன்னாள் தலைவர், கூட வந்தா போதும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சார் கேமரா ஓகே. கூப்பிட்ட கூட வாங்க சொல்றது அவங்க கூப்பிட்ட மட்டும் ஓகே சார். ஓகே ஓகே பேர் கூட்டம் மட்டும் சார். கேமரா நிர்மல் குமார் கிருஷ்ணகிரி, மோஜஸ் சார் கொஞ்சம் கேமரா பண்ணுங்க. ஓகே சார். சார் கேமரா சார். தேங்க்யூ. அனைவரும் அப்படியே வரிசையாக வரும். உங்களே அடுத்தது
இங்கே பாருங்க ஓகே. மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழாவீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல் உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய் எளியவன் குரல் தான் உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான் உங்க விஜய் எளியவன் குரல் தான் உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான் மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா
உயிரென்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் உயிரென்ன வரனா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் நான் வரேன் மக்கள் மன்னனே அன்பானே அண்ணனே விழா வீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்கள் உரிமையின் காவலன். உங்க விஜய் உயிரென்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா எல்லாம் முறைப்படி இன்று தமிழக வெற்றிகளை தன்னை இணைத்துக் கொள்ள வந்து வருகை புரிந்திருக்கின்ற உங்களை அத்தனை பேரையும் வருக 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 என்று வரவேற்று முறையாக வரிசையாக வந்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவரிடம் சால்வை வாங்கிக் கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டால் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய உணவுத்துறை அமைச்சர் அருமையர் வெங்கட்ராமன் அவர்களையும் மரியாதை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களையும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற மரகத குமரன் அவர்களையும் மரியாதைக்குரிய அருமையான முன்னாள் மாவட்ட செயலர் எம்பி அவர்கள் அண்ணன் பாலகங்கா அவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அருமையண்ணன் நம்ம கமலக்கண்ணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தருவார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு கழக
வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன். மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல் உங்க விஜய் உயிர் என்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா சிறைப்படுத்திக் கொண்டு கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் கட்டுப்பட்டு இன்றைக்கு இரு கண்களாக தமிழக வெற்றி கழகத்தில் வீரநடை போட்டு உண்மையான உள்ளத்தோடு உண்மையான தொண்டுள்ளத்தோடு பணி ஆற்றிட வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்தில் என் அன்பு சகோதரர்களாகிய உங்கள் அனைவரிடமும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்கும் போடுதலில் மாண்புமிகு முதலமைச்சருடைய அன்பை பெற்ற மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பேரன் வெங்கட்ராமர் அவர்கள் சிறிது நேரம் உங்களுக்கு வரவேற்பு காட்டி உங்களை எல்லாம் வருகிறவர்கள் வரவேற்பார்கள். நமது வெற்றி தலைவர், நமது தளபதி, நம் தமிழ்நாட்டின் எதிர்காலம் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் இங்கே வந்துள்ள அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் என்னோட பணிவான மாலை வணக்கங்கள். இப்போது
நம்ம இருக்கிற நம்மளோட மாண்பு முதலமைச்சரோட ஆட்சியில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 50-70 ஆண்டு காலங்களாக பல கலர் இருந்தது. என்ன கலர் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். மக்களுக்கு விரோதமான ஆட்சி. எங்கெல்லாம் ஊழல் பண்ண முடியும், எங்கெல்லாம் பொய் சொல்ல முடியும், எங்கெல்லாம் மக்களை வற்புறுத்த முடியும், எங்கெல்லாம் மக்களை மன்னராட்சி காலத்தில் இப்படி பண்ணாத, இதுதான் நான் சொன்னதை நீ செய், ஃப்ரீ அப்படின்னு மக்களை அவமரியாதை பண்ணி பல இடங்களில் பல மக்கள், பெண்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் ஆளாகட்டும், எல்லாருக்கும் எல்லா இடங்களில் போனாலும் ஒரு வற்புறுத்தல், ஒரு மன்னராட்சி இருந்த ஒரு எதிர்மறையான ஆக்டிவிட்டி. அதெல்லாம் இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். டிவியில் நிறையா சொல்கிறாங்க, நிறைய கவனிக்கிறோம். மக்கள் எப்பெல்லாம் மாறுறாங்களோ அந்த மாற்றத்துக்கு உண்டான ரிசல்ட் தான் நம்ம முதலமைச்சரோட இந்த தமிழ் வெற்றி கழகத்தின் தமிழக அரசாங்கம். நம்ம இந்த மாற்றத்தை கொடுக்கல, மக்கள் எங்களை இத்தனை நாளாக பாடுபடுத்தினாங்க. பல வன்முறைகள் மன்னராட்சி மூலமாக ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு அவமரியாதை ஹேண்டில் பண்ணாங்க. எங்களை பார்க்கறதுக்கோ சொல்கிறதுக்கோ எந்த ஒரு ஆள் அமையலை. நம்ம முதலமைச்சர் அவர்கள் அன்பாகவும் அமைதியாகவும் மக்கள் இதை தான் செய்யணும், இப்படி தான் பண்ணணும், இதுதான் மக்களுக்கு தேவையான மக்களாட்சி, இதை மட்டுமே நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து, எல்லா மாவட்ட செயலாளரையும் தேர்ந்தெடுத்து, ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்ட பொறுப்புகளை கொடுத்து, குறிப்பிட்ட அமைச்சரவை இப்படி தான் நடக்கணும், இதுதான் செய்யணும்னு ஒவ்வொருத்தருக்கும் கட்டுப்பாடுகளையும் ஒரு நெறிமுறையினை வகுத்து கொடுத்துருக்காரு. எல்லாருமே அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். எல்லாருக்கும் ஒரே நோக்கம் மட்டும்தான். வெற்றி தளபதி அவர்கள் நம்மளோட முதலமைச்சர் சொன்ன மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அது மக்களாட்சியாக மட்டும் செய்யுங்க, மக்களோட மக்களாக இருங்க. நம்ம அமைச்சர், நம்மளோட எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் இல்லாமல் மக்களோட கலந்து பழகி எல்லாரும் கூட இருங்க பாரு. அதை போல் இந்த நம்மளோட வெற்றி கழகத்தை இணைய வந்திருக்கோம். உங்கள் அனைவரையும், இதுக்கு முன்னாடி கட்சியில் பல பதவிகள் இருந்திருப்பீங்க, பல முகங்கள் இருக்கும், பல விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க. நம்ம முதலமைச்சர் ஆட்சியில் ஒன்றே ஒன்று தான். ஒன்று நேர்மை இருக்கணும், ஊழல் இருக்கக்கூடாது, அன்பு இருக்கணும், அமைதி இருக்கணும். எதை செய்ய விரும்பணும் மக்களுக்கு செய்யணும். எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சந்ததிக்கு இல்லாமல் நம்மை சார்ந்த மக்களுக்கும், நம்மை சார்ந்த இளைஞர்களுக்கும், நம்மை சார்ந்த சமூகத்துக்கும் செய்யணுங்கிறதுல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள்லாம் இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர் போகவில்லையோ, கமிஷன் அவங்க போயிருப்பாங்க, இல்லை அவங்களோட சந்ததி போயிருப்பாங்க. அங்கெல்லாம் நம்ம முதலமைச்சர் நேரடியாக சென்று ஆய்வு செய்து அங்கே இருக்க அதிகாரிகள், ஊழியர்கள் அவங்களை கலந்துரையாடி இந்த திட்டம் மக்களுக்கு சென்றடைய வேண்டும், எப்படி சென்றடையும், கரெக்டாக இருக்கா, கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோமா, இது இன்னும் முனைப்பாக வேகப்படுத்தி செய்யலாமா அப்படிங்கிற முதலமைச்சர்லேருந்து அனைத்து துறை அதிகாரிகளும், அனைத்து துறை அமைச்சர்களும் ஆய்வு செய்து எங்கெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக செய்ய முடியாமல் இருந்ததோ அந்த ஒவ்வொரு பணிகளையும் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் நேரடியாக சென்று மக்களை பார்த்து, துறை அதிகாரிகளை பார்த்து, அவங்களும் நாங்கள் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், எங்கள் வற்புறுத்தினால்தான் லஞ்சங்கள், லாவணியங்கள் எல்லாத்துலேயும் மக்களை திணிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு அனைத்து துறைகளும் அதிகாரிகளும், இல்லை இந்த ஆட்சி மூலமாக மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு விமோசனம் கிடைச்சிருக்கு, மக்களுக்கு உண்டான மக்களாட்சி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. நீங்கள் அனைவருமே, நீங்கள் மட்டுமல்ல, இங்கே வருங்காலத்தில் இருக்க அனைவரும் எதிர்காலத்தின் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலமே தமிழ் வெற்றி கழகம் தான், நம்ம முதலமைச்சர் தான். வருங்காலங்களில் இன்னும் இதே போல் நிறையா அன்பாகவும் பாசமாகவும் தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை கொண்டு நம்மளாம் இப்படி தான் இருக்கணும், இதுதான் நம்மளோட முறை, இதுதான் நம்மளோட மக்களாட்சி, இதைத்தான் நம்ம மக்களும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட, ஒரு குறிக்கோளோட நம்மளோட தமிழ் வெற்றி கழகத்தில் பயணிப்போம் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அனைவருமே ஒரே கொள்கையாக மைண்ட் வச்சுக்கிட்டு நம்ம முதலமைச்சர் சொல்கிற ஒரே பாயிண்ட்டு தான், ஊழலோ லஞ்சமோ மக்களை வற்புறுத்தும் கட்டாயப்படுத்தும் எண்ணங்களும் இல்லாமல் நேர்மையாக இருப்பவங்கிறத பல தடவை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும்னு சொல்லுவார். அதை மட்டுமே மனதில் நிறுத்தி கொண்டு தமிழக வெற்றி கழகம் அனைவருக்கும் உண்டான கட்சியாக, அனைத்து மக்களுக்கு உண்டான மனசாட்சி உள்ள மக்களாட்சி கட்சியாக என்றும் தொடரும். நான் பயணிப்பதிலும் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கு. உங்கள் அனைவருக்கும் ஒரே கருத்து மட்டும்தான், எப்போ நம்மளோட முதலமைச்சரோட பார்வையில், அவரோட கட்சியில், அவரோட பயணத்தில் வரமோ அந்த பயணத்தில் என்றைக்கும் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஒவ்வொரு நேரங்களையும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் மனதில் கொண்டு நம்மளும் அதே போல் எளிமையாகவும் மக்கள் சார்ந்த பணிகள் என்றுமே செய்யணுங்கிறத மனசில் உள்வாங்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் அனைவரும் மனமார்ந்த வார்த்தைகள், நன்றிகள். தேங்க்யூ. அடுத்தபடியாக
தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் போன்ற எளியவர்களுக்கும் வழிகாட்டி நமக்கெல்லாம் வருங்காலத்தை வழிகாட்டக்கூடிய மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்நிலைத்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் உங்களெல்லாம் வரவேற்று எதிர்காலத்தை உங்களுக்கு தருவதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கி உரையாற்றுவார்கள். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சகோதரர் வெங்கட்ராமன், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருப்பையா, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி மரகதம் குமரவேல், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் எம்பி பாலகங்கா அண்ணன், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய துறைமுகம் சின்னோரா அசோக், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KP கந்தன், வேலூர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் வேல்முருகன், கழக செய்தி தொடர்பாளர் சகோதரர் ராவுதூர் இப்ராஹிம், தொழிற்சங்க செயலாளர் அண்ணன் கமலகண்ணன், மாமல்லபுரம் நகராட்சி தந்திருக்கும் ராகவன் மற்றும் குமாரவேல் அவர்களுக்கும், இன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS சீனிவாசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி GR மாலா மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் உதயகுமார் மற்றும் கவுன்சிலர் வார்டு 12, கவுன்சிலர் வார்டு 3, கவுன்சிலர் வார்டு 10 ராகவன், சரிதா, ஜீவிதா ஸ்ரீதர், சுகுமாரன், சையத், நிர்மல்குமார், மோசஸ் மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எல்லாருமே நீங்கள் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களை பார்க்கும்போது. ஏனென்று சொன்னால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து எல்லோரும் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க. 234 தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கின ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நான் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் அது தலைவர் தளபதியால் மட்டும்தான் சாத்தியம். என்னுடைய டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா 4 நாள் தான் நான் போய் ஓட்டு கேட்டேன், மீதி நாள்லாம் நான் ஓட்டு கேட்க போகல, தலைவரோடு இருந்தேன். தலைவர் என்ற ஒருத்தவருடைய முகத்துக்கோசம் தான் எனக்கு டி நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் 234 தொகுதிக்கும் தலைவர் தளபதியை பார்த்து தான் எல்லோரும் வாக்களித்தார்கள். தலைவர் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் தலைவர் தளபதிக்கு வாக்களித்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் என்றும் எப்போதும் நாங்கள் நன்றி கடனாக இருப்போம். மக்களுக்கு சேவை செய்வதை மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் ஊழல் செய்தோ மற்றவர்கள் பணத்தை எடுத்தோ எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் கட்சியும் நடத்த மாட்டோம், ஆட்சியும் நடத்த மாட்டோம். அப்படி நாங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் எங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவேதான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, கழக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒழுக்கத்துடன் இருந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்க இங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் ராகவன் அவரோட நீங்க மாமல்லபுரத்திலிருந்து இங்க வந்திருக்கிறீங்க. ராகவன் பேர் சொன்னா நிறைய கை தட்டு விழும், அதனால அடிக்கடிக்கு நான் ராகவன் சொல்லவா. இளைஞர் தளபதியை நம்பி வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே உங்களுக்கு உண்டான பதவிகள் தலைவர் தளபதியுடைய அனுமதி பெற்று உங்களுக்கு மிக விரைவில்
பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம எல்லாமே அந்த உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலராக இருந்தாலும் சரி, அது வார்டு உறுப்பினராக இருந்தாலும் சரி, அது தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் தான் வெற்றி பெறுவார்கள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்கு தகுந்தால் போல் உங்களுக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், அணி தலைவர்கள், கிளை செயலாளர் எல்லாரும் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான தலைவர் தளபதியிடம் அனுமதி பெற்று உங்களுக்கு உண்டான தேர்தலில் நீங்கள் நிற்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க எல்லாரும் அப்படியே பார்த்தீங்கன்னா சில பேர் நல்லா சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க. சில பேர் என்னடா இது ரொம்ப நாள் வேற ஒரு கட்சியில் இருந்தோம் இப்போ இங்கே வருமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அதெல்லாம் தயவு செய்து எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் தலைவர் தளபதியை மட்டும் நீங்கள் நம்புங்க. அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்கள் பயப்பட வேணாம், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்று முதல் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் குடும்பத்தில் ஒரு அங்கமாக நீங்கள் இருப்பீர்கள். அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கணேசன் நகர செயலாளர் 30 வருடங்களாக மகாபலிபுரத்தில் இருந்திருக்கிறார். இன்னைக்கு அவரும் நம்மளோட வந்து சேர்ந்திருக்கிறாரு. அவர் ராகவன் அப்பான்னு சொன்னாங்க. அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாங்க 2 பேரும் பார்த்தா. அப்பயே அங்கே சொன்ன 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அன்சாரி என்பவர் கோட்டகுளத்துலேருந்து அவரும் வந்திருக்கிறார். இங்கே எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் மீண்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாரும் நீங்கள் எதை பற்றி கவலைப்படைய, மக்களுக்கு என்ன தேவைகளோ என்ன பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட நாங்கள் சொல்லுங்கள். அதை நாங்கள் உடனடியாக அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம். அதனால் நீங்கள் எதை பற்றியுமே தயவு செய்து கவலைப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சரி, உங்களுடைய பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், எதுவாக இருந்தாலும் சொன்னாலும் உடனுக்குடன் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை தெளிவாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ தான் 5 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, 10 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நாங்கள் யாரும் உங்களை சொல்ல மாட்டோம். எப்போது தலைவர் தளபதியை நம்பி தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைந்து விட்டீர்களோ அன்று முதல் நீங்கள் எங்களுடன் எப்போதும் நாங்கள் உங்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்வோம் என்பதை இங்கே தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன் இருக்கிறார், இங்கே உக்காந்து இருக்கிறாரு. இன்னும் இப்படி தான் சொன்னேன், எல்லாரும் இன்னும் நீ எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் பதவி கொடுக்கலையா அப்படின்ட்டு. கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் மிக விரைவில் உங்களுக்கு உண்டான பதவிகளை வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் எல்லோரும் இணைந்ததற்கு மிக மிக சந்தோஷமாக நான் உங்களை வரவேற்கிறேன். மேலும் உங்களுக்கு எந்த விதத்திலேயும் பாதிப்பு வராத அளவில் எல்லோருக்கும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளோடு நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த 30-32 வருடமாக எங்களுடன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுடன் இணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று நான் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் மன்னனே, அன்பாலே அண்ணனே, விழா வீரனே, பெரியாரின் பேரனே, மன்னா
சொன்னால்